திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியின் நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும், வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக் கூர்மை ஞானவானுமாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை, புரைபுரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுள் கிடந்த மெய்ச்சுடரே, திரைபொறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துரைபுரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, அடியேனை செந்நீரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியனுடைய மனமொழி மெய்களால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உமாபதி சமனார் குருவருள் துணை கொண்டு நாம் நாளும் இந்த போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து சிந்திக்கின்ற வேளையிலே, இன்று 48 மற்றும் 49வது கண்ணிகளை சிந்திக்கின்ற வாய்ப்பை பெருமான் கொடுத்துள்ளார். இந்த கண்ணி பாடலை பாடி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இங்கொரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம், பன்னெடுநாள் செல்லும் பணிகொண்டு, முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி, கொண்டு வருநோயின் குறிப்பறிவார். இந்த ஆன்மா உடலிலிருந்து பிரிந்து சென்று புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு சொர்க்க நரகங்களினுடைய அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற காலத்தில் பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த ஆன்மாவிற்கு அந்த நினைப்பை கொடுக்கின்றார். இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம். இவ்வாறு அனுபவிப்பதில் ஒரு நாளும் அதன் கொடுமையை எண்ணி காண முடியாத துன்பத்தையே தருகின்ற கொடிய நரகத்தை, இங்கே வினைகளை சேர்க்கின்ற காலத்திலே இது எண்ணி பார்க்க முடியாத அந்த துன்பத்தை அங்கே தருகின்றார்கள். பன்னெடுநாள் செல்லும் பணி கொண்டு, மிக நீண்ட காலம் கூற்றுவனின் தூதுவர்கள் பணித்து தண்டனையை கொண்டு செலுத்த, கூற்றுவனுடைய அந்த தூதுவர்கள் தண்டனைகளை இந்த ஆன்மாவிற்கு கொடுக்க, முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு, உலகத்தில் தாய் தந்தையர்களான பெற்றோர் தம்முடைய குழந்தையினுடைய நோயினை முன்னே ஆராய்ந்து கண்டு நோய் தீர்க்கும் செயலை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணி வருநோயின் குறிப்பறிவார். இங்கே உலகத்திலே பெற்றோர்கள் குழந்தைக்கு ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயினுடைய ஆழத்தை கண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று
5 அந்த நோய் எத்தன்மையுடையது என்பதை 5 அதற்கு எந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கலாம் அல்லது எந்த மருத்துவரிடம் காண்பிக்கலாம் என்று தாய் தந்தையர் ஆராய்வர். அவர்களுக்கு அந்த குழந்தையினுடைய நோய் தீர வேண்டும். இதைத்தான் நம்முடைய உமாபதி சிவனார் இங்கே குறிக்கின்றார். அதை போலவே பெருமானும் இந்த ஆன்மாவிடம் உள்ள ஆணவ மலம் என்ற நோயினுடைய அந்த கொடுமையை தீர்ப்பதற்காக இந்த ஆன்மாவை அதிலிருந்து விடுவித்து பேரானந்த நிலையை பெறுதல் வேண்டும் என்று துணை செய்கின்றான் பெருமான் இந்த ஆன்மாவிற்கு. அதற்காக இந்த கன்மங்களை கொடுத்து அதன் மூலமாக நல்வினை தீவினையாகி அது இன்ப துன்பமாக வந்து ஒரு பக்குவ நிலையில் அத்துணையும் அது இருவினை ஒப்பு மலவரிபாகம் என்று வருகின்ற நிலையிலே இது பேரானந்த நிலைக்கு செல்லுகின்ற தகுதியுடையதாக ஆகும். எனவே இந்த இன்பதும் துன்பங்களுக்கு தக்கவாறு அந்த ஆன்மாவிற்கு இந்த அனுபவத்தை கொடுத்து இந்த நோயை தீர்த்தலே அவன் குறியாக கொள்கின்றான். ஒரு தாய் தந்தையர்கள் எப்படி குழந்தைக்கு அந்த நோய் தீர வேண்டும் என்று கருதுகின்றார்களோ அவ்வாறே பெருமானும் கருதுகின்றான். இந்த ஆணவ மலமே ஒரு நோய். அதை தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட கன்மங்களும் ஒரு நோயாக வருகிறது. அது தீருவதற்கு பிறவிகள் கொடுக்கப்படுகிறது. எனவே பிறவியும் ஒரு வகை நோய். எனவே மீள மீள அது கொடுக்கப்பட்டு இந்த ஆன்மா அந்த பரிபக்குவ நிலையில் அது நீக்கப்படுகிறது. எனவே நாம் நமக்குள்ள அந்த நோயை அறிந்து இதை எந்த மருத்துவர் தீர்ப்பார் என்பதை ஆய்ந்து நாம் அந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டும். இதற்கு நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். திருஞான சம்பந்தர் வேயிறு தோழிவங்கன் என்ற பதிகத்திலே மதிநுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறைவோதும் எங்கள் பெருமான் நதியொடு ஒன்றை மாலை முடிமேல் அணிந்து என் மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறைவோதும் எங்கள் பெருமான். திருஞான சம்பந்தர் திருமறைக்காட்டிலே திருநாவுக்கரசு நாயனார் மதுரைக்கு செல்ல வேண்டாம், அங்கே சமணர்கள் மிக்க துன்பம் கொடுப்பார்கள் என்று அவர் சொல்ல, அதற்கு திருஞான சம்பந்தர் அருளிய இது அற்புத பதிகம். நாளும் கோளும் அடியார்களுக்கு நன்மையே செய்யும் என்பதை அழகாக கொடுத்திருப்பார். அதைத்தான் இதிலே சொல்லுகின்றார். நாமும் நாளும் பெருமானை வழிபாடு செய்து அவனுடைய அடியவர்களாக ஆகி அடியார்க்கு அடியார் என்ற நிலையிலே நம்மை ஆக்கிக் கொண்டால் இந்த நோய்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதிவுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல அவை நல்ல
அடியார் அவர்க்கு மிகவே கொதிவுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று திருஞான சம்பந்தர் அழகாக அடியவர்களுக்கு இந்த தீங்கு வராது, நமனோடு தூதர்களும் துன்பம் கொடுக்க மாட்டார்கள், கொடு நோயும் வாராது என்று அற்புதமான ஒரு பதிகம் நம்முடைய வேயிறு தோழிபங்கம் நாளும் நாம் வழிபாட்டில் பாட வேண்டிய பதிகம். அதையேதான் திருவாவடுதுறை அந்த பதிகத்திலே திருஞான சம்பந்தர் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே என்று பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளுதல். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகடல் தொழுது எழுவேன். சாதாரணமாக உலகத்திலே ஏதாவது துன்பமோ அல்லது அவர்கள் வாழ்க்கையில் இடரோ வந்தால் முதலில் விடுவது இந்த வழிபாட்டைத்தான். நாம் அப்படியல்லாமல் இந்த நோய் தீர்க்கும் மருந்தே சிவம்தான் என்பதை அறிந்து நாம் அவனுடைய திருவடிகளை சிக்கன பிடித்து கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய அப்பர் பெருமானும் இந்த தீராத நோயாகிய இந்த ஆணவ மல நோய், பிறவி நோய் தீர்ப்பதற்கு உரியவன் சிவம் ஒன்றே என்பதை நம்முடைய திரு புள்ளிருக்கு வேலூர் பதிகத்திலே அருள் செய்வார். பேராயிரம் பரவிவானோரேத்தும் பெம்மானே பிரிவிலாடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானே போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே என்று தீராத நோயை தீர்த்தருள வல்லானாகிய அவனை போற்றாமல் இத்தனை காலமும் வீணாக போய்விட்டது என்பதை அவர் அருள் செய்வார். பெருமானை நம்முடைய அப்பர் பெருமானை இறைவன் ஆட்கொண்ட பொழுது முதலில் அருளிய கூற்றாயனவாறு என்ற அந்த பதிகத்திலே இந்த நோய் தீர்ப்பதை அங்கும் அருளியிருப்பார் நம்முடைய அப்பர் பெருமான். பொன் போல மிளிர்வதோர் மேனியே நேர் புரிவுன் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியென்று இவற்றை நணுகாமல் துறந்து கறந்து மிடேர் என் போலிகள் உம்மை இனித்தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று துன்பே கவலை பிணி என்று இவற்றை நணுகாமல் துறந்து கறந்துமிடீர் என்று அந்த பிணியை நீக்கி அருள வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பம் செய்வார். திருமறைக்காட்டு பதிகத்திலே நமக்கெல்லாம் இத்துணை துன்பங்களுக்கும் காரணமான அந்த நோய் மூல நோய். அந்த மூல நோயை தீர்ப்பவன் அதற்கும் மூலமாக இருக்கின்ற ஆதிமூலன் நம்முடைய பெருமான் தான். ஆதி மூலமாக விளங்குகின்றவன் நம்முடைய பெருமானே. தில்லையில் இருக்கின்ற
இந்த பெருமான் ஆதி மூலநாதர், அனைத்திற்கும் மூலமாக விளங்குகின்றவன் சிவபெருமான் ஒருவனே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற நிலையில் இங்கே திருமறைக்காட்டு பதிகத்திலே அப்பர் பெருமான் அற்புதமான பதிகம். மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய், முத்தமிழும் நான்மறையும் ஆனான் கண்டாய், ஆலின் கீழ் நால்வர்க்கு அறத்தான் கண்டாய், ஆதியும் அந்தமும் ஆனான் கண்டாய், பாலனும் விருத்தனும் ஆனான் கண்டாய், பவளத்தடவரையே போல்வான் கண்டாய், மாலை சேர்கொன்றை மலிந்தான் கண்டாய், மறைக்காட்டுரையுமானாளன் தானே, மறைக்காட்டுரையுமானாளன் தானே. இந்த அற்புதமான பதிகம். மூலநோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். உங்களுக்கு தெரிகிறதா? இவன்தான் அந்த நோயை தீர்க்கக்கூடியவன். நீங்கள் எங்கெங்கெல்லாமோ செல்லுகின்றீர்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அம்முதல்வன் இம்மறைக்காட்டு பெருமான் நம்முடைய சிவபெருமான் என்று நம்முடைய அப்பர் பெருமான் அற்புதமாக அருளியிருப்பார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்முடைய இந்த நோய்களை ஆண்டு அதிலிருந்து நம்மை விடுவிப்பவன் பெருமான் என்று நிறைய பதிகங்களில் கொடுத்திருக்கின்றார். இந்த நம்பி என்ற அந்த பதிகத்திலே, அரித்த நம்பி அடி கை தொழுவார் நோய் ஆண்ட நம்பி, முன்னை ஈண்டு உலகங்கள் தெரித்த நம்பி, ஒரு சேவுடை நம்பி, சில்பலிக்கன்று அகந்தோறும் மெய்வேடம் தரித்த நம்பி, சமயங்களின் நம்பி, தக்கந்தன் வேள்விவுக்கு அன்றிமையோரை, இரித்த நம்பி என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. அரித்த நம்பி அடி கை தொழுவார் நோய் ஆண்ட நம்பி. எனவே பெருமானை தொழுபவர்களுக்கு பெருமான் அந்த நோயை தீர்க்கின்றான் என்பதை அறிந்து நாளும் நாமும் பெருமானுக்கு பூவும் நீரும் கொண்டு அன்பு வழிபாடும் அவனுடைய பொருள் சேர் புகழ்களாக விளங்குகின்ற தேவார திருவாசகத்தை நாளும் அன்போடு ஓதுவோம். அவரவர்களால் இயன்ற அளவு ஓதி அந்த சிவபுண்ணியத்தை நாம் பெற்று பேரானந்த நிலையை பெறலாம். இப்படிப்பட்ட இந்த நரக துன்பங்கள் வாராமல் இருக்க நாம் அவனுடைய திருவடிகளை சிக்கன பிடித்து கொள்வோம் என்று கூறி இன்றைய இந்த போற்றி பகருடனே அந்த பாடத்தை சிந்திக்க வாய்ப்பு அளித்த நம்முடைய குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி நாம் அடுத்த வகுப்பிலே பெருமானுடைய திருக்கருணையால் தொடர்ந்து சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தன்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனாய் அருள்மிகு ஆனந்தமான நடராசப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.